அண்ணன் ஒரு செப்லி அடிச்சிட்டாரு, ஜம்முன்னு அடிச்சிருக்காரு. பாருங்க பாருங்க, பார்த்தீங்கன்னா செல்வண்ணன் தான் அடிச்சிருக்காப்புல. நம்ம வந்தோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 மணி 7:30க்கெலாம் உள்ளே வந்துட்டோம் கல்லுக்குள்ளே. இப்போ ராத்திரி மணி 10 மணி தாண்டிட்டு 10 மணிக்கு அப்புறம் அடிச்சிருக்கு பாருங்கள். ஒரு செப்லி அடிச்சிருக்கு. ஒரு 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கூட இருக்கும், 1/2 கிலோவோட கொஞ்சம் கூட இருக்கும். செம்ம அடி, நல்ல ஸ்ட்ரைக். சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட். இன்றைக்கி வந்ததுக்கு ஒரு செப்லி அடிச்சிருக்கோம், நல்ல அடி, நல்ல ஸ்ட்ரைக் தான், சரியான ஸ்ட்ரைக் தான். ஆனால் நான் இந்த பக்கம் நின்று பிடிச்சிட்டு இருந்தேன், அவங்க இந்த பக்கம் போட்டாங்க. அதனால் நான் எங்கிட்ட இல்லாதனால கொஞ்சம் ராத்திரி வேறு ஸ்ட்ரைக் எடுக்க முடியாது தான். தூண்டிலேருந்து தப்பி கீழே கிடக்கு பாருங்க. கீழே விழுந்துட்டு கல்லுக்குள்ளே கொஞ்சம் நெளிஞ்சு போயிடாமனே போகுது. எலி கிடக்கும், அதான் பார்த்து கவனம் 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 கவனம். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பிடிச்சது கல்லுக்குள்ள விட்டுறக்கூடாதுல்ல. ரொம்ப பிடிச்சி கொண்டு கடையில் கொண்டு போட்டு. வெரி குட் வெரி குட் வெரி குட், செம்ம அடி. ராத்திரி வந்ததுக்கு எதுவும் பலன் இல்லாமல் போயிருமோன்னு நினைச்சோம். வலை கிடக்கு மீனா ஃபுல்லாக வரல நல்லண்ணே, சுற்றி வலையை போட்டு வச்சுருக்காங்க. அதனால தான் அடிக்க முடியும். அங்கிட்டு பார்த்தா வலை தான். நம்ம தான் போடுறாப்புல. ஆமாம், ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் 200 கிராம் இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் மணி 12 ஆகிட்டு ராத்திரி. சரி நண்பா, வேறு ஏதாவது மீன் அண்ணன் பிடிச்சாலும் சரி, நான் பிடிச்சாலும் சரி, உங்களுக்கு வீடியோவில் காட்டுறோம். தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டே இருங்க. நண்பா, அடுத்ததாக ஒரு மீன் பிடிச்சிட்டோம் பாருங்கள். குப்பையோடு சேர்ந்து வந்திருக்கு மீனும் குப்பையும் சேர்ந்து வந்திருக்கு. செல்வகுமார் நாங்கிட்ட தள்ளி நிற்காரு. அவர் ஒரு 2 மீன் பிடிச்சனே, தூக்கி உள்ளே போட்டுட்டேன், நீங்கள் தள்ளி நின்னீங்களா, அதனால் சின்ன மீன் தான், பொடி சைஸ் தான், அதனால் உள்ள தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னார். அது போக வந்து ஒரு பெரிய மீன் ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. அந்த மீனை காப்பாற்ற முடியல, முள் உருவி போகுது. இந்த செப்புளி உருவி விழுந்துச்சு பார்த்தீங்களா, அந்தமாரி ஒரு மீனும் வம்பா உருவி உள்ளே விழுந்துட்டான். நல்ல பெரிய மீன், பண்ணாரி மீன் உருவி விழுந்துட்டுனேன், கண்ணுக்கு முன்னால் விழுந்துட்டுனேன், என்ன செய்ய, சரி போட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். ஓகே நண்பர்களே, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே போல் அநேக மீன்களை நாங்கள் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம். வீட்டிலேருந்து ஃபோன் வந்துகிட்டே இருக்குது, நாங்கள் கிளம்புறோம். ஓகே பாய், see you, டாடா.